நம்ம எல்லாருமே ஒரு புது வருஷம் ஆரம்பிக்கும்போது, அந்த வருஷத்துக்கு உண்டான இலக்குகள், இல்ல ரெசல்யூஷன்ஸ் இந்த மாரி எடுப்போம்ல. நானும் எல்லா வருஷமும் இதுக்காக நம்ம சேனல்ல கோர்ஸ் ரிலீஸ் பண்ணுவேன். பட் அதோட சேர்ந்து நானும் சில பிராக்டிசஸ், இல்ல நானும் அந்த இனிஷியேஷன்லாம் பண்ணுவேன் கோல்க்காக. ஸோ நான் எப்படி என்னோட கோல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவேன், என்ன ஸ்ட்ரக்சரில் அதை வந்து கொண்டு வருவேன், அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன்ற வரைக்கும் சிம்பிளாக ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷேர் பண்ணுறேன். மேபி இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதை தாண்டி நிறைய ஃபார்மெட்ஸ் இருக்குது. இப்போ நானே வந்து நிறையா கோர்சஸ் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்கான கோர்சஸ் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் அந்த இயரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோல்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவேன், அதை ஒரு பேசிக் விஷன் போர்டு லெவலுக்கு எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவேன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது அது 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு வருஷம் தொடங்குதுன்னா, ஒரு 15லேருந்து 20 நாளைக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். முதல் பண்ணுற விஷயம், அதுக்கு முன்னாடி வருஷம் நான் என்னென்ன இலக்குகள் வச்சுருந்தேன், அதில் எவ்வளோ தூரம் ப்ராக்ரஸ் ஆகிருக்கேன், இதெல்லாம் இன்னும் நெகட்டிவாக அப்படி இருக்குது, இதெல்லாம் தொடாமல் இருக்கேன். அப்போ அப்படிப்பட்ட கோல்ஸ் எல்லாமே எடுத்துருவேன். இங்கே நம்ம ஒரு சில விஷயங்களை முடிச்சிருக்கோம் அப்படின்னா, அது நம்மளுடைய லைஃப் ப்ரியாரிட்டியில் இருந்திருக்கு. நம்மளுடைய பெரிய இலக்கோடு அது கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் அந்த விஷயங்களை நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ எதெல்லாம் ரிமைனிங் இருக்குதுன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கலன்னு பார்ப்பேன் நான். அப்போது அப்படி ப்ரியாரிட்டி கொடுக்கலன்னா, ஒன்று என்னுடைய இலக்குகள்லேருந்து நகர்ந்து போயிடுச்சு அந்த வேலை எல்லாமே. இல்லை அதை நான் மறந்துட்டேன், இல்லை அந்த விஷயங்களை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இதான காரணங்கள் இருக்கும். ஸோ என்னோடய பழைய கோல் லிஸ்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு அதனுடைய இப்போ இருக்கிற நிலை என்னன்னு பார்ப்பேன். ஏன்னா நம்மளுடைய ஆசைகள், தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரே மாதிரிலாம் யோசிக்க மாட்டோம். இன்றைக்கி ஒரு கோல் சொல்லுவோம், 2 மாதம் கழிச்சு அது அப்கிரேட் ஆகிருக்கும், இல்லை அது அப்படியே காணாமையே போயிருக்கும். சில கோல்ஸ் வந்து வெறும் இன்ஃபேக்சுவேஷனாக இருக்கும், ரியல் லவ் இருக்காது, நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வருஷம் வருஷம் அதே கோல்ஸு அப்படியே எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் ரீசெக் பண்ணணும். ஏன்னா நான் நிறைய பேர் ரீசெண்டில் பார்க்குறேன், நான் 20 வயசில் வச்சுருந்த அந்த கோல் இன்னும் நான் ட்ரை பண்ணிருக்கேன், நான் 15 வயசில் ஆசைப்பட்ட விஷயத்தை இன்னும் முயற்சி பண்ணிருக்கேன்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு மெச்சூரிட்டி வருது, உங்களுடைய லைஃப் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குது. உங்களுக்கு அறிவு வர வர சில விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள அடிப்படையிலே மாறும்ல, அதை ஏற்றுக்கிற மாதிரி தான் இலக்குகள் இருக்கான்னு முதல் பாருங்கள். அதனால் ஃபஸ்ட் விஷயம் நான் பண்ணுறது, பாஸ்ட்டில் இருக்கிற அந்த லாஸ்ட் இயர் கோல் எடுத்துகிட்டு அதை அசஸ் பண்ணிவிட்டு அதில் ரிமைனிங் இருக்குது, அது இப்போவும் என் மைண்ட் செட்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அடுத்த வருஷத்துக்கு அதை எடுத்துக்கலான்னு கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் 2025 நான் என்னென்ன விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கணும் அதை 2026க்கு எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, பொதுவாக இதை 6ஆக பிரிப்பேன். நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, ஹெல்த், வெல்த், மனி, ரிலேஷன்ஷிப், கரியர், செல்ஃப், இந்த மாதிரி ஒரு 6 டாப்பிக்காக பிரித்து தான் வேலை செய்வேன். ஸோ என்னோடய இலக்குகளையும் இந்த 6ஆக பிரிச்சிருவேன். இந்த 6ஆக பிரிக்கும் போது ஹெல்த் கோல்ஸ் இருக்கா, அப்படி இருக்குன்னா நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணுன்னா இந்த ஹெல்த் கோல்ஸ் தான் கன்சிடரே பண்ண மாட்டேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆரம்பத்தில் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தால் கூட என் ஒர்க், என் கமிட்மெண்ட்ஸ்லாம் காரணம் காமிச்சிட்டு நான் எப்போவுமே எக்ஸ்க்ளூட் பண்ணுற விஷயம் வந்து ஹெல்த் கோல்ஸாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் லாஸ்ட் இயர் மிஸ் பண்ண விஷயங்கள் இன்னும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஹெல்த்தில் சில விஷயங்கள் அலைன் பண்ணிப்பேன். அடுத்தது வெல்த், மனி. வெல்த்ன்றப்போ இது லாங் டேர்ம் கோல்ஸும் இதில் வரும். இப்போ எப்படின்னா ஒரு கோல் லிஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது 2026க்குள்ளே மட்டும் முடிக்க முடியாது. நீங்கள் போடுற சில முயற்சிகள் அந்த லாங் டேர்ம் கோலுக்கு 2026 மூலமாக சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ இந்த கோல் லிஸ்ட்டில் எப்படி இருக்குன்னா, இந்த வருஷத்தில் முடிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும், இல்லை மாத கணக்கில் பிளான் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்கும், இல்லை லாங் டேர்ம் கோலுக்கு 2026 எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்றதும் இருக்கும். ஸோ இந்த லெகசி கோல்ஸ்லாம் பார்க்கும்போது அதுக்கெல்லாம் ஒரு இவ்வளோ விஷயங்கள் உருவாக்கணும்னா அதுக்கு இந்த வருஷத்தில் எவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்கணும்னு கூட நான் எழுதியிருப்பேன். ஸோ ஹெல்த், வெல்த், மனி அப்படின்னு ஃபுல்லாக பிரிக்கும் போது இதில் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். மேனிஃபெஸ்டேஷனுக்கு வரும்போது டெஃபினட்டாக லாங் டேர்ம் கோல்ஸ் மட்டும்தான். ஷார்ட் டேர்முக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறமான்னு பார்க்கணும்ல, ப்ராக்ரஸ் ஆகிறமான்னு பார்க்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு கிட்ஸுக்காக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும்னு ஆசை. உண்மை சொல்ல போனால் அது என்னோடய பார்ட்டில் அதை எப்படி பார்க்குறேன்னா, அதுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகும். அதை நான் நிறைய பேரை ஸ்டடி பண்ணணும், அந்த ப்ராக்டிஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதை நான் ஒரு ஃபுல் ப்ராடக்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது இப்போ இருக்கிற பீப்புளுக்கு செட் ஆகணும்ல. ஸோ உண்மை சொல்ல போனால் அந்த கோர்ஸ் நான் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிருக்கேன், இன்னும் முடியலை. நிறைய டைமில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. ஸோ அப்போ அது வந்து என்னுடைய கெரியரில் ஒரு கோலாக இருக்கும். அப்போ நான் இது வரைக்கும் என்ன பார்ட் முடிச்சிருக்கேன், இந்த வருஷம் எவ்வளோ முடிக்க போகிறேன், இல்லை இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண முடியுமா, அது எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி என்னோடய லாங் டேர்ம் கோலுக்கான ஆக்ஷன்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ், இல்லை ஷார்ட் டேர்ம் ஆக்ஷன்ஸ், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், இல்லை சில மைல்ஸ்டோன்ஸ் கூட வச்சுருப்பேன். நான் ஒரு 2 புக் எழுதிட்டுருக்கேன், அதை முடிக்கணுன்ற அந்த மைல்ஸ்டோன் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி கெரியரில், வெல்த்தில், மனியில் பாதி இருக்கிற ப்ராக்ரஸ் கூட மென்ஷன் பண்ணி வச்சுருப்பேன். இந்த கோல் ஷீட்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஈச் கேட்டகரியில் ஒரு 10 to 15 திங்ஸ் இருக்கும். இங்கே தான் இது செகண்ட் லெவல் ஆர்கனைஸ் பண்ணுவோம். இப்போது இந்த கோலில் எது ப்ரியாரிட்டின்னு சொன்னால் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவேன்னா, வெறும் தேவைகளுக்காக மட்டும் ப்ரியாரிட்டைஸ் பண்ண மாட்டேன். எது என்ன எக்ஸைட் பண்ணுதுன்னு நான் பார்ப்பேன்.
ஏன்னா சில இலக்குகள் வந்து காலத்தினுடைய தேவை, சில இலக்குகள் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பண்ணுறதுக்கு, சில இலக்குகள் வந்து எனக்கு மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், சில இலக்குகள் வந்து எனக்கு இன்டர்னலாக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ இப்படி வச்சு தான் பிரிப்பேன் நான் ஃபுல்லாக. ஸோ அதை ஆர்டர் பண்ணும்போதே வந்து இதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிப்பேன். ஆனால் இந்த லெவலில் எந்த கோல் டெலீட் பண்ண மாட்டேன், இதை லீஸ்ட்டில் கூட கொண்டு போய் வச்சுப்பேன். ஸோ இப்போது எங்கிட்ட ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்குது. இதை இப்போ என்ன பண்ணுவேன்னா, எதெல்லாம் வந்து விஷன் போர்டு கொண்டு போக முடியும்னு பார்ப்பேன். ஏன்னா நிறைய இலக்குகளை வந்து நம்ம மறந்துடக்கூடாது, அப்படியே சும்மா இக்னோரும் பண்ணக்கூடாது. நம்ம ஒன்று யோசிக்கிறோன்னா நமக்குள்ளே எங்கேயோ ஒரு ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்னாலையும் நம்மளுடைய ப்ரெஷர்னாலையும் மறந்துடுறோம் சில விஷயங்கள். அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக 2026 உண்டான விஷன் போர்ட் கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் டிஜிட்டலாக பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து நான் ஹார்ட் காப்பியில் பண்ணுவேன். இப்போலாம் மோஸ்ட்லாக டிஜிட்டலாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, ஆர்கனைஸ் பண்ணவும் நீட்டாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது. லைக் ஒரு சில கேட்டகரியில் 6 இருக்கும், ஒரு சில கேட்டகரி 10 இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதை நான் விஷுவலாக க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பேன். இங்கே ஒரு சில மாற்றங்கள் வரும். எப்போவுமே நம்ம எழுதி பார்க்கும்போது ஒரு சில கோல் எக்ஸைட் ஆகும்ல, அதே விஷன் போர்டில் பிக்சராக பார்க்கும்போது தோணாது. உண்மையிலேயே நம்ம ஒவ்வொரு சென்சஸும் வேறு வேறு விஷயங்களுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். சிலது கேட்க நல்லாயிருக்கும், சிலது பார்க்க நல்லாயிருக்கும், சிலது வந்து நம்ம அதை வாங்கினா தான் தெரியும் அந்த பொருள் நமக்கு வேணுமா இல்லையான்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சென்சஸை டியூன் பண்ணும்போதும் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்ஸ் மாறும். ஸோ அந்த விஷன் போர்டு கொண்டு போகும்போது சம்டைம்ஸ் என்னோட சில கோல் வந்து அதுலேருந்து எடுத்திருக்கேன், அதை வேண்டான்னு நகர்த்திட்டு அடுத்த வருஷத்துக்கு கூட பார்த்துலான்னு விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 கேட்டகரியில் நான் உருவாக்கக்கூடிய அந்த கோல்ஸை விஷன் போர்டில் எப்படி வேணால் நான் ப்ளேஸ் பண்ணுவேன். அது ஆர்கனைஸ்டாலாம் பண்ண மாட்டேன். அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் எங்கேயும் டைம் லைன்லாம் போட மாட்டேன். இங்கேயுமே நான் அந்த ஷீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு இவ்வளோ நாள் அப்படிலாம் இல்லை, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் இந்த ஒரு 6-7 வருஷம் புரிதல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னதான் அதில் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் போட்டாலும் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது ரொட்டீனில் வச்சுருப்பேன். நான் இப்போ வரைக்கும் சொன்னது சம்மரைஸ் பண்ணணுன்னா, கோல் லிஸ்ட் நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன், அதை வந்து 6 கேட்டகரியாக பிரித்தேன். தென் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியும் எனக்கு இருக்கிற நீட்ஸை பேஸ் பண்ணியும் அதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே நான் விஷன் போர்டுக்கு மூவ் பண்ணேன். விஷன் போர்டுக்கு மூவ் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு எக்ஸைட் ஆகலையோ அதெல்லாம் அங்கேருந்து திரும்ப ரிமூவ் பண்ணேன். இப்போது அந்த லிஸ்ட்டும் இருக்கும், விஷன் போர்டு இருக்கும். பிகாஸ் விஷன் போர்டு வந்து ஒரு பிளேஸில் தான் நான் வச்சுருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் மொபைலில் கேரி பண்ணாலும் லிஸ்ட்டு தான் வந்து எடிட்டபிளாக நம்ம ஸ்டேட்டஸ்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எந்த கோல்லாம் அந்தந்த கேட்டகரியில் டாப்பில் இருக்கோ அதை நான் போல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சப் டாஸ்க் என்ன, அதுக்கான என்னுடைய பர்சனல் டைம் லைன்னு பிரிக்க ஆரம்பிப்பேன். இது எதுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்காக கிடையாது, என்னோடய ஆக்ஷன் பிளானுக்காக. ஸோ ஈச் கேட்டகரியில் அட்லீஸ்ட் 1 இருக்கும், இல்லாட்டி 2 கோல்ஸ் இருக்கும். அந்த 2 கோல்ஸ்க்கு நான் ஆக்ஷன் பிளானிங் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே நான் வந்து அந்த Jan 1 அப்படின்ற டேட் வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சு வச்சுருப்பேன். இதுக்கப்புறம் பண்ணுற முக்கியமான விஷயம், எந்த கோலுக்கு ஹை லெவல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், அதாவது கைடட் மெடிடேஷனோ இல்லை 4D விஷுவல் ஸ்கிரிப்டிங்கோ இல்லை ஸ்கிரிப்டிங்கோ விசுவலைசேஷனோ எந்த கோலுக்கு பண்ணணுன்றதை நான் செக்ரிகேட் பண்ணுவேன். அதை என்னோடய டிஜிட்டல் ஜேர்னல்லையும் எழுதி வச்சுப்பேன். அதாவது நான் என்னுடைய நோட் புக்கில் தான் வந்து இப்போ நன்றி எழுதுறது, மற்ற ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணுறேன் டிஜிட்டல் நோட் புக்கில் தான். ஸோ அதனால் அங்கே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் ஓகே இந்த கோலுக்கு இந்த ஃபோல்டர், இந்த கோலுக்கு இந்த ஃபோல்டர்னு பிரிச்சுருவேன். ஸோ அதில் 55:5 இருக்கட்டும், ஸ்கிரிப்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் அதிலே ரைட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ நான் ரீசெண்டாக நானே வந்து டிஜிட்டலாக ஜேர்னல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போது அதை பற்றி கூட ஷேர் பண்ணியிருந்தேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அந்த டிஜிட்டல் ஜேர்னல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ அந்த டிஜிட்டல் காப்பியை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்களே, அப்படி இல்லாமல் என்னுடைய ஜேர்னல் நோட் புக்லேயே அந்த பிக்சரை வச்சுட்டேன்னா அங்கேயே எழுதிக்கவும் முடியும். அதனால் இப்போ கிராட்டிடியூட்னா ஒரு 15 ஸ்பேஸ் இருக்கும், இல்லை 5 ஸ்பேஸ் இருக்கும், அதில் ஈஸியாக எழுதிக்க முடியும். 55:5னா அதுக்கு ஸ்ட்ரக்சர்டாக நான் 55 லைன்ஸ் தான் கொடுத்துருப்பேன். டிஜிட்டல் ஜேர்னல்ன்றப்போ உங்களுக்கு பெருசாக பேப்பர் வேஸ்ட் ஆகாது. அதை நீங்கள் ஹார்ட் காப்பி எடுக்கிறனா ஹார்ட் காப்பி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நிறைய வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ்க்கு 55:5 பண்ண போகிறோமா, அந்த டெம்ப்ளேட்ஸை போட்டு வச்சுருவேன், அது டைட்டில்ஸையும் நான் போட்டு வச்சுருவேன். ஸோ அந்த நியூ இயர் வர்றதுக்குள்ளே நான் என்ன கோல் டாப் ப்ரியாரிட்டியில் இருக்குது, எதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறோம், எதுக்கு ஆக்ஷன் பிளான் வேணும், அதுக்கு என்ன ரிசோர்ஸ் தேவைப்படுது, இது அலைண்டாக இருக்கும். இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஒரு ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை நான் பண்ணி முடித்த உடனே அதுக்கான சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நம்ம கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு தான் பண்ணுவோம் அப்படின்னா அந்த மொமெண்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ இன்றைக்கி நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டேட் வந்து பார்த்திங்கன்னா 18th December. இன்றைக்கி அதுக்கான வேலைகள் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு கோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மேனிஃபெஸ்டேஷன் லெவலுக்கு என்ன தேவை, ஆக்ஷன் லெவலுக்கு என்ன தேவை, இந்த ரெண்டையும் முதல் பிரிச்சுக்கணும். அண்ட் ஆப்வியஸ்லி கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் இந்த வருஷம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கிளியராக அதை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னா,
இந்த மாதிரி கோல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம டூ மச்சாக பிளான் பண்ணுறது, நிறையா விஷயங்களை வச்சுக்கிறது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஈச் கேட்டகரியில் 10 to 15 இருக்குதுன்னு சொன்னேன், சில கேட்டகரியில் 6 இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. எல்லாத்தையும் நான் ப்ராக்டிஸை கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஏன்னா சில விஷயங்களை விஷன் போர்டில் பார்க் பண்ணிடுறேன், ஸோ தட் நான் மறக்க மாட்டேன், எனக்கு ஏதோ ஒரு ரிமைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். சில விஷயங்களுக்கு நான் அஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன், இதெல்லாம் நான் வந்து ப்ராக்டிஸாக பண்ண முடியாதோ. எது என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவோம் அதுக்கு மட்டும்தான் ஸ்கிரிப்டிங் மாதிரி விஷயங்களுக்கு நான் போவேன். ஸோ ஆர்கனைஸ் பண்ணும்போதே மேனிஃபெஸ்டேஷனுக்கு உங்களுடைய ஆக்ஷன் பிளான்ஸ்க்குன்னு பிரிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஒரே நாள்லாம் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, டூ மெனி கோல்ஸை ஒன்றா எடுத்துகிட்டு அந்த இனிஷியல் எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் எழுதிடுவாங்க. அப்புறம் இந்த Jan 10, 15க்கு மேலே எல்லாம் மறந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்படி ப்ரெஷர் எடுக்காதீங்க, ஒரு போராடாதீங்க இந்த கோலோட. அதை ஹாப்பியாக ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். என்ன கேட்டால் நீங்கள் ஒரு கோலை சூஸ் பண்ணிட்டு 2026 அணுகுனீங்கன்னா கூட லைஃப் பெரிய அளவுக்கு மாறும். ஸோ இது என்னோட வே. பட் உங்களுக்கு இதை விட பெட்டரான மெத்தட் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு 2026 டாப் கோல் என்னன்றதை முடிஞ்சால் கமெண்ட்டில் எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. டிஜிட்டலாக சில டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி.